வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும்? இங்கே ஒரு 7 தொடர் வரிசைகள் இருக்குது. இதில் எது பெருக்கு தொடர் வரிசைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பெருக்கு தொடர் வரிசைனா அதனுடைய பொது விகிதம் சமமாக இருக்கும். பொது விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். அதே மாதிரி 3வது உறுப்பை 2வது உறுப்பை கொண்டு வகுக்கலாம். அதே மாதிரி 4வது உறுப்பை 3வது உறுப்பை கொண்டு வகுக்கலாம். இந்த மாதிரி வகுக்கும் போது வரக்கூடிய ஆன்சர், வரக்கூடிய விகிதம் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருந்துச்சு என்னவாக இருக்கும்? பெருக்கு தொடர் வரிசையாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, முதல் இது எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 3, 9, 27, 81, எக்ஸட்ரா. இது முதல் உறுப்பு T1, 2வது உறுப்பு T2, 3வது உறுப்பு T3, 4வது உறுப்பு T4. இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். 2வது உறுப்பு என்னது? 9. முதல் உறுப்பு என்னது? 3. வகுத்தா என்ன வரும் பாருங்க. 1 3 3, 3 9. அப்போ ஆன்சர் 3. அதுக்கு அடுத்தது 3வது உறுப்பை 2வது உறுப்பை கொண்டு வகுக்கணும். 3வது உறுப்பு என்னது? 27. 2வது உறுப்பு என்னது? 9. கேன்சல் பண்ணுங்க. 1 9 9, 3 9 27. அப்போ ஆன்சர் 3. அதுக்கு அடுத்தது 4வது உறுப்பை 3வது உறுப்பை கொண்டு வகுக்கணும். 4வது உறுப்பு என்னது? 81. எதை கொண்டு வகுக்கணும்? 3வது உறுப்பு 27 கொண்டு வகுக்கணும். 1 27 27, 3 27 81. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கா? எல்லாமே சமமாக வந்திருக்கு. தேர்ஃபோர் என்ன எழுதிக்கலாம்? 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு 3வது உறுப்பு பை 2வது உறுப்பு ஈக்குவல் டு 4வது உறுப்பு பை 3வது உறுப்பு. எல்லாம் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ இது என்னது? பெருக்கு தொடர் வரிசை ஆகும். தேர்ஃபோர் இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். பெருக்கு தொடர் வரிசை ஆகும். சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இதில் 2வது இருக்கா, அதை பார்க்கலாமா? கொடுத்து எடுத்து எழுதுங்க. 2வது இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4, 44, 444, 4444, எக்ஸட்ரா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முதல் உறுப்பு T1, இது 2வது உறுப்பு T2, இது 3வது உறுப்பு T3, இது 4வது உறுப்பு T4 எடுத்துக்கிட்டோமா? இப்போ எதை கொண்டு வகுக்க போகிறோம் பாருங்க. 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். 2வது உறுப்பு என்னது? 44. முதல் உறுப்பு என்னது? 4. கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 1 4 4, 1 4 4. அப்போ 11 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 3வது உறுப்பை 2வது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். 3வது உறுப்பு என்னது? 444. 2வது உறுப்பு என்னது? 44. இதை கேன்சல் பண்ணுமா? 4 படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 1 4 4. இங்கே 4 1 4 4, 1 4 4, 1 4 4. அப்போ என்ன வந்திருக்கு? 111/11. இங்கே வெறும் 11, இங்கே 111/2. ரெண்டு சமமா? சமம் கிடையாது. கணக்கு முடிச்சிடலாம். சமமாக இருந்தால் நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இது ரெண்டும் சமமாக இருந்துச்சா என்ன செய்யணும்? T4 T3 கொண்டு வகுக்கணும். இங்கே சமமாக இல்லை. அப்போ முடிச்சிடலாம் பாருங்க. T2/T1 நாட் ஈக்குவல் டு, சமமாக இல்லை. எதுக்கு? T3/T2. அதனால் இது என்ன கிடையாது? பெருக்கு தொடர் வரிசை அல்ல. தேர்ஃபோர் இது பெருக்கு தொடர் வரிசை அல்ல. பெருக்கு தொடர் வரிசை அல்ல. இது என்ன கிடையாது? பெருக்கு தொடர் வரிசை கிடையாது, அல்ல. சரியா? 2வது முடிச்சிட்டோமா? அடுத்தது 3. இருங்க, நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். 3வது இது ஆரம்பிக்குமா? 3வது இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செக் பண்ணுங்க. 3வது இதில் இங்கே இருக்கு பாருங்க. 0.5, 0.05 எடுத்து எழுதிடுவோமா? 3வது பாருங்க. 0.5, 0.05, 0.005, எக்ஸட்ரா. இப்போ பாருங்க, எதை கொண்டு வகுக்க போகிறோம்? இதான் T1, இது T2, இது T3. 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். அது என்னது? பொது விகிதம் T1/T2. இங்கே என்ன இருக்குது? 0.05 வகுக்க போகிறோம். எதை கொண்டு?
0.5 வகுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கம் இருக்குது, இங்கே 1 இலக்கம் இருக்குது. அதிகபட்சமாக 2 இலக்கம் இருக்கா? அப்போ என்ன செஞ்சிடலாம்னா 100 கொண்டு பெருக்கிடலாம். 100/100 ஈக்குவல் டு 0.05 100 கொண்டு பெருக்கினா வெறும் 5 மட்டும் வரும். 0.5 100 கொண்டு பெருக்கினா 50 வரும். இதை கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 5 50. அப்போ என்ன வருது? 1/10. சரியா? அடுத்தது T3 மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். மூணாவது உறுப்பு என்ன இருக்குது பாருங்க, 0.005. ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? 0.05. இதை வகுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். முழு எண்ணை மாற்றலாம். அப்போ என்ன, புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம் இருக்குது, இங்கே 2 இலக்கம் இருக்குது. அதிகபட்சம் 3 இலக்கம். அப்போ 1000/1000 கொண்டு பெருக்கிடுங்க. 1000/1000. இந்த 0.05 1000 கொண்டு பெருக்குனா 5 மாறும். இந்த இடத்துல பாருங்க 0.05 எதை கொண்டு பெருக்கிறோம்? 1000 கொண்டு பெருக்குனா 50ன்னு மாறிடும். இதை கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 5 50. 1/10. கரெக்டாக வந்துருச்சா? வேணா இதை பெருக்கி காமிக்கட்டுமா? எதை கொண்டு பெருக்க போகிறோம்? 0.05 1000 கொண்டு பெருங்க. 5 கொண்டு பெருங்க. என்ன வரும்? 5ஐயும் 1000 பெருக்குனா 5000. 5000 பெருனா 5000. புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்குது. அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதுக்கு மதிப்பு கிடையாது. 50. அதாவது 0.05 1000 கொண்டு பெருனா 50. அதான் நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். 2 சமமாக இருக்கா? தேர்ஃபோர் எது சமமாக இருக்குது? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது. இந்த விகிதம் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1/10. அப்போ இது என்ன வரிசை? பெருக்குத்தொடர் வரிசை. தேர்ஃபோர் இது பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். சரியா? எத்தனை முடிச்சிருக்கோம்? 3 தான் முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்த 4வது பார்க்கலாமா? பாருங்க 4வது கொடுத்து எடுத்து எழுதுவோமா? 4வது என்ன இருக்குது பாருங்க, 1/6 சாரி 1/3 1/6. இந்த இடத்துல 1/2. இதை செக் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் செக் பண்ணிடுறேன். ஸ்மால் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 2.7 அந்த இடத்துல 12. சரியா? இங்கே 2 கிடையாது, இந்த இடத்துல 12. ரைட். இப்போ கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க என்ன இது பண்ண போகிறோம். 1/3 1/6 அதுக்கு அடுத்தது 1/12 எக்ஸட்ரா. இதில் இது முதல் இருக்கு இல்லையா? இது முதல் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு. பொது விகிதம் கண்டுபிடிக்கலாமா? என்ன செய்ய போகிறோம்? ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். ரெண்டாவது உறுப்பு என்னது? 1/6 வகுத்தல் முதல் உறுப்பு என்னது? 1/3 ஈக்குவல் டு இந்த முதல் உறுப்பு 1/6 அப்படியே வந்துடும். இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலை மாத்திரம். இது தலைகீழ மாறும். தலைகீழ்னா 3/1ன்னு மாறிடும். சரியா? இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 2 3 6. அப்போ இங்கே 1 இருக்குது. பை 2 1 2. இதான் என்னது? நமக்கு தேவையான பொது விகிதம். அதுக்கு அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். மூணாவது உறுப்பு என்ன இருக்குது பாருங்க, 1/12 பை ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது பாருங்க, 1/6 ஈக்குவல் டு இந்த 1/12 அப்படியே இருக்கட்டும். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றுவோம். அப்போ இது என்ன ஆகும்? 1/6 6/1ன்னு மாறிடும். ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுங்க. 1 6 6 2 6 12. இங்கே 1 இருக்குது. பை இங்கே 2 பெருக்கல் 1 2. பாருங்க ரெண்டும் சமமாக இருக்குது. எது சமமாக இருக்குது? தேர்ஃபோர் ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு. ரெண்டும் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1/2ன்னு இருக்குது. இந்த சமமாக இருக்கிறதுனால இது என்னது? பெருக்குத்தொடர் ஆகும். தேர்ஃபோர் இது என்னது? பெருக்குத்தொடர் ஆகும். பெருக்கு தொடர் ஆகும். சரியா? எதை முடிச்சிட்டோம் நம்ம? 4வது இதை முடிச்சாச்சு. அடுத்தது 5வது பார்க்கலாமா? பாருங்க கணக்கில் 5வது என்ன கொடுத்துருக்காங்க? 1, -5, 25, -125. இது பெருக்கு தொடரா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 -5 25 -125 எக்ஸட்ரா. இது முதல் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4. சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரெண்டாவது உறுப்பை
முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். என்ன வரும் பாருங்க. ரெண்டாவது உறுப்பு என்னது? -5. முதல் உறுப்பு 1. -5 1 கொண்டு வகுத்தா என்ன வரும்? -5 தான் வரும். அதுக்கு அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். மூணாவது உறுப்பு 25, ரெண்டாவது உறுப்பு -5. இதை கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 5 5 25. மைனஸ் கேன்சல் ஆகலை. அப்போ மைனஸை மேலே எழுதிக்கலாம். இந்த 5 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, நாலாவது உறுப்பை மூணாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். நாலாவது உறுப்பு என்னது? -125 பை மூணாவது உறுப்பு என்ன பாருங்க? 25. கேன்சல் பண்ணுவோமா? 25 ஆகப்பட பாருங்க. ஒரு 25 25, 5 25 125. அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யலாம்? 5 ஆகப்பட வச்சு கூட கேன்சல் பண்ணலாம். மைனஸ் கேன்சல் ஆகலை. இந்த இது அப்படியே வந்துடும். எல்லாமே சமமாக இருக்கா? தேர்ஃபோர் எது சமமாக இருக்கு? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு, மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு, நாலாவது உறுப்பு பை மூணாவது உறுப்பு எல்லாமே சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? -5ன்னு இருக்குது. அதனால் இது வந்து என்னது? பெருக்குத்தொடர் ஆகும். தேர்ஃபோர் இது பெருக்குத்தொடர் ஆகும். பெருக்குத்தொடர் ஆகும். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆறாவது இது பார்க்க போகிறோம். அப்படியே இருங்க, ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறேன். பேப்பர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆறாவது இது ஆரம்பிக்கலாமா? ஆறாவது இங்கே இருக்குது பாருங்க. என்ன இருக்குது பாருங்க? 120, 60, 30, 18ன்னு இருக்குது. 120, 60, 30, 18 எடுத்து எழுதிருங்க. ஆறாவது இது 120, 60, 30, 18, எக்ஸெட்ரா. இந்த முதல் இருக்கு இல்லையா? இது வந்து என்னது? T1, இது T2, இது T3, இது T4. பொது விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். ரெண்டாவது உறுப்பு என்னது? 60. எதை கொண்டு வகுக்கணும்? முதல் உறுப்பு 120 கொண்டு வகுக்க போகிறோம். 0 0 கேன்சல். 4 6 6, 2 6 12. என்ன வந்திருக்கு? 1/2. அதுக்கு அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். மூணாவது உறுப்பு என்னது? 30 பை நாலாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு என்னது? 60. கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சலா? 1 3 3, 2 3 6. அப்போ என்னது? 2 1/2. அதுக்கு அடுத்தது நாலாவது உறுப்பை வகுக்க போகிறோம். எதை கொண்டு? மூணாவது உறுப்பை கொண்டு. நாலாவது உறுப்பு என்னது? 18. மூணாவது உறுப்பு என்னது? 30. கேன்சல் பண்ணுங்க. மூணாய்ப்பாடு 6 3 18. இந்த இடத்துல 3 30. 6 3 18, 10 3 30. மறுபடியும் ரெண்டாவது பாருங்க. 2 6, 2 10. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3/5. இங்கெல்லாம் 1/2 வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? 3/5 வந்திருக்கு. சமமா இல்லை. தேர்ஃபோர் T2/T1 T3/T2 சமமா இருக்கு. ஆனா எது சமமா இல்லை? T4/T3 சமமாக இல்லை. இருந்தால் எல்லாமே சமமாக இருக்கும். இங்கே ஒன்று மட்டும் சமம் அல்ல. அப்போ இது என்ன கிடையாது? பெருக்குத்தொடர் அல்ல. தேர்ஃபோர் இது இது என்ன கிடையாது? பெருக்குத்தொடர் அல்ல. பெருக்குத்தொடர் அல்ல. இது வந்து பெருக்குத்தொடரே கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது லாஸ்டா 7வது பார்த்துலாமா? பாருங்க. 7வது என்ன இருக்கு? 16 4 1 1/4. 16 என்ன இருந்துச்சு? 4 1 1/4, எக்ஸெட்ரா. இது வந்து பெருக்குத்தொடரா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இது முதல் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4. பொது விகிதம் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். ரெண்டாவது உறுப்பு 4, முதல் உறுப்பு 16. கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 4 16. அப்போ 1/4. மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்கணும். மூணாவது உறுப்பு என்னது? 1. ரெண்டாவது உறுப்பு என்னது? 4. அப்போ ஆன்சர் என்ன? 1/4 கரெக்டாகவே வந்துருச்சு. இதுக்கு மேலே சுருக்க முடியாது இல்லையா? அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது நாலாவது உறுப்பை மூணாவது உறுப்பை கொண்டு வகுக்கணும். நாலாவது உறுப்பு என்னது? 1/4 பை மூணாவது உறுப்பு என்னது? 1. அப்போது 1/4 1 கொண்டு வகுத்தா என்ன வரும்? 1/4 தான் வரும். எல்லாமே சமமாக இருக்கா? தேர்ஃபோர் எது சமமாக இருக்குது? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு
மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு ஈக்குவல் டு T4 நாலாவது உறுப்பு பை மூணாவது எல்லாமே சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1/4 சமமாக இருக்கிறதுனால இது என்ன வரிசை? பெருக்குத்தொடர். தேர்ஃபோர் இது பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.